الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. பெருங்கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, செய்திகளில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதம் என்றும், வழிகாட்டுதல்களில் மிக சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற அனாச்சாரமான காரியங்கள் என்றும், அப்படி உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு அனாச்சாரமான காரியங்களும் பிதஅத் வழிகேடு என்றும், ஒவ்வொரு வழிகேடும் மக்களை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை மக்களுக்கு முன்பாக உரை நிகழ்த்துகிற பொழுது எடுத்துரைத்த சில எச்சரிக்கைகளை தற்போது நினைவு கூர்ந்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். பெருங்கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையின் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் இங்கே ஒன்று குழுமி அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் நாம் அடைந்திருக்கின்ற இந்த ஷாபானுடைய மாதம், இன்றைய நாள் மக்ரிபிலிருந்து ஷாபான் பிறை 1 துவங்க இருக்கிறது. இந்த ஷாபானுடைய மாதத்தை அடைந்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மூமின்களுடைய செயல்பாடு அமைந்திருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார்கள். அதுபோன்று நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஷாபானுடைய மாதம் என்பது ரமலானுடைய மாதத்திற்கு முன்பாக நம்மை அடையக்கூடிய ஒரு மாதம். ரமலானுடைய மாதத்திற்கு ஒரு மூமின் எவ்வாறு தயாராக வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த காரணத்தினால ரமலானுடைய ஒரு சில நோன்புகளை எங்களால் நோற்க இயலாமல் சென்றுவிடும். அப்படி நாங்கள் நோற்க இயலாமல் விட்டுவிட்ட சில நோன்புகளை ஷாபானுடைய மாதத்தை அடைகிற பொழுது நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று குறிப்பிடுகிறார்கள். சென்ற வருட ரமலான் என்பது அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம்தான் அவர்கள் பதிவிட்டு சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸ். எல்லா ஹதீஸ் கிரந்தங்கள்லையுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் பதிவு செய்திருக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்போது நம்முடைய நிலையை சிந்தித்து பாருங்கள். போன வருட ரமலானில் நீங்கள் எவ்வளோ நோன்பு விட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது நோன்பு மறந்து போய் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டிங்களா அல்லது சாப்பிட்டுட்டீங்களா, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டாலும் கூட நம்மளால் அது துல்லியமாக சொல்ல முடியாது. போன வருஷமா பாய் அப்படிலாம் நான் எதுவும் நோன்பு விட்ட மாதிரி தெரியலையே, சந்தேகமாக சொல்லுவோம். நோன்பு முழுமைப்படுத்தி விட்டோம் என்பதை உறுதியாக சொல்வதற்கு பதிலாக நோன்பு நான் ஒரு சில நோன்பு விட்டனா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அதை சந்தேகமாகத்தான் நம்ம சொல்லுவோம்.
அப்போ ஒவ்வொரு வருட ரமலானும் இப்படி தான் நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. நாளை மறுமை நாளை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நம்முடைய அமல்களினுடைய புஸ்தகத்தை தான் நம்ம இடத்துல தருவான். அம்மாமன் ஊத்திய கிதாப ஊபியமீன், யாருடைய கையேடுகள் அவருடைய வழக்கரங்களில் கொடுக்கப்படுகிறதோ, ஃபஹுவஃபி ஈஷத்தின் ராலியா, அவர்களுக்கு ஒரு அழகான சொர்க்க வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கு நிரந்தரமான சொர்க்கம் இருக்கிறது. யாருக்கு இடக்கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குரான்ல நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்முடைய நன்மை தீமை ஏடுகள் நமக்கு மறுமை நாளில் கொடுக்கப்படுகிற பொழுது உன்னுடைய அமலை நீயே படி, ஹாவு முக்ரவு கிதாபியா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். உங்களுடைய ஏட்டை நீங்களே படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். முதல்ல விரைந்து நாம எந்த பகுதியை படிக்க துவங்குவோம்? ரமலானுடைய மாதம். ரமலான்ல நான் நிறைய அமல் செய்திருக்கிறேன், முழுமையான நோன்பாளியாக ஆகியிருக்கிறேன், சுன்னத்துகள்லாம் தொழுகக்கூடிய, இரவு தொழுகையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய முழுமையான தொழுகையாளியாக நான் இருந்திருக்கிறேன். தான தர்மங்கள் என்று சொன்னால் விரைந்து வழங்கக்கூடிய ஒரு தர்ம வள்ளலாக நான் மாறி இருக்கிறேன். ரமலானுடைய மாதத்தில் இதெல்லாம் பதிவாகி இருக்குமா இல்லையா? அதனால நான் அந்த பகுதியை எடுத்து படிக்க முனைகூடியவனாக இருப்பேன். ஆனால் அந்த பகுதியில் எதுவுமே பதிவு செய்யப்படாமல் இருந்தால் சற்று சிந்தித்து பாருங்கள், நம்முடைய நிலைமை எந்த அளவுக்கு ஆகிவிடும். இது நாமளாக சொல்லக்கூடிய விளக்கம்லாம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். ஒரு வருட ரமலான் என்பது அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வருட ரமலானுக்கு உண்டான பாவ பரிகாரமாகும். ஒரு வருட ரமலான் முடிந்த உடனே நமக்கு அமல்கள் பதிவு செய்யப்பட்டு விடும், அவ்வளவுதான், நமக்கு அந்த ரமலான் நிறைவு செய்து பட்டுவிட்டது என்று சொல்லி அதனை தொடர்ந்து அமல்கள் அலட்சியம் காட்டி கொண்டு இருக்கிறோமே, அதற்காக தான் நமக்கு ரமலான் கொடுக்கப்படுகிறதா? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு வருட ரமலானும் அப்படித்தானே இருக்குது. ரமலானை விட்டு நீங்கள் வெளியே செல்லுகிற பொழுது 100% இறையச்சத்தோடு செல்லுவீர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. அல்லாஹ் என்று சொன்னால் ஒரு வரக்கூடிய ஒரு அச்சம். ரமலான் முடிந்த அந்த தருணத்தில் ஒரு மாதம் கழிச்சு ஷவ்வால் நோன்பு 6 வச்சுட்டீங்களா பாய்? 4 தான் வச்சேன்னு நினைக்கிறேன், 2 வைக்கவே முடியல. 30 நோன்பு வச்ச ஒரு நோன்பாளி என்ன பதில் சொல்லுவாரு? 6 நோன்பு வைக்கவே முடியலையே, நானும் வருஷம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்வாரு. இவ்வளவுதான் நம்முடைய ரமலானுடைய செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகளை கொண்டு போய் நாம் மறுமையில புத்தகத்தை படிக்க வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நாம எடுத்து படிக்க முடியுமா? இதை பதிவுல இருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா? சாதாரணமாக நாம இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலேயே 9ஆம் வகுப்பு வரைக்கும் ஒருத்தர் படிக்கிறான். 10ஆவதுல நான் 9 வருஷம் படிச்சுட்டேன்ல, அதனால நான் 10ஆவதுல பரீட்சையெல்லாம் எழுத மாட்டேன் என்று சொல்லி வாதம் செய்வானே. ஆனால் நம்மளுடைய நிலைமை அப்படிதான் வாதம் செய்யற மாதிரி இருக்குது. 1 மாசம் ஃபுல்லா செயல்பட்டுட்டேன்ல, 1 மாசம் ஃபுல்லா நான் செஞ்சேன்ல, அதை பதிவு செஞ்சுக்கோங்க. ஏன் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்க? இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. அப்படிதான் நம்முடைய உள்ளத்துல சைத்தான் ஆள பதிய வைத்திருக்கிறான். அதனுடைய விளைவாக தான் மற்ற மாதங்கள்ல அது மாதிரியான செயல்பாடுகளை இஸ்லாம் சொல்லுவதுடைய அடிப்படையில் நாம் செய்யக்கூடியவர்களாக இல்லை. இஸ்லாம் என்ன ஏனைய சித்தாந்தங்கள் மாதிரியா? 1 மாசத்துல மாத்திரம் நீ நோன்பு வைக்க வேண்டும், 1 மாசத்துல மாத்திரம் தொழுக வேண்டும், இந்தந்த நாள்ல மாத்திரம் இந்தந்த பூஜை புனஸ்காரங்களை செய்ய வேண்டும், அப்படியா இஸ்லாம் சொல்லுது? ரமலான்ல நீ என்ன தொழுகையை தொழுகிறாயோ அதே தொழுகை தான் ஏனைய மாதங்கள்ல. ரமலான்ல நீ எப்படி சகரு வச்சு இஃப்தார் வச்சு நோன்பு முடிக்கிறையோ அதே போன்ற நோன்புகள் தான் மற்ற ஏனைய நாட்கள்ல. என்ன வேற ஏதாவது வித்தியாசமா செய்கிறீங்களா? எதை ரமலான் கற்றுத்தருகிறது, எதை செய்யுமாறு நம்ம ஏவுகிறது இஸ்லாம்? உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய செயல்பாடுகள்ல முழுமையாக இறைவனை அஞ்சக்கூடியவனாக நீ மாற வேண்டும். குத்திபா அலைக்கும் சியாம், உங்களுக்கு நோன்பை நாம கடமையாக்கி இருக்கிறோம். கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் மீது நாம நோன்பை கடமையாக்கியது போல உங்களுக்கு நாம நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். லஅல்லக்கும் தத்தகுன், இறையச்சவாதிகளாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக இறையச்சத்தை மெருகேற்ற வேண்டும். இறையச்சம் குறைந்துகிட்டே தான் இருக்கும். 100% நான் எப்பவுமே இருப்பேன் என்று யாராலையும் சொல்ல முடியாது, சொல்ல இயலாது. இறையச்சம் என்பது குறைந்து கொண்டே தான் இருக்கும். அதை மெருகேற்றுவதற்கான வழிமுறை என்ன?
அதை எவ்வாறு நாம் ரமலானுடைய மாதத்தில் மெருகேற்றினோம், ரமலானுடைய மாதத்தில் எந்த மாதிரியான காரியங்களை நாம் செய்தோம், அதுல இருந்து தொடர்ச்சி நம்ம இடத்துல இருக்கிறதா? இரவு தொழுகை தொழுதிருக்கிறோம், அதே இரவு தொழுகை தினந்தோறும் தொழுவுமாறு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறானே, என்னுடைய முயற்சியாக நான் ஒரு மாசத்துல 2 வாட்டி, ஒரு மாசத்துல 3 வாட்டி, ஒரு வாரத்துல 2 வாட்டி, ஒரு வாரத்துல 3 வாட்டி அதுக்கு நான் முயற்சி செய்வேன் என்ற முயற்சி நம்ம இடத்துல இருக்குதா? இரவு தொழுகையில சாதாரண நமக்கு கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகை ஒரு 24 மணி நேரத்துல மொத்தமா கணக்கு பண்ணணும்னு சொன்னா 1 மணி நேரம் அதிகபட்சம். அந்த 1 மணி நேரம் தொழுகையை தொழுவுறதுக்கு நம்மளால முடியல. நாம எப்படி இரவு தொழுகையெல்லாம் தொழுகிறது? அந்த படிப்புனே அந்த பாடம் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும். வல்லதி நகுத்ததோ, யாருக்கு நாம நேர்வழி காட்டினோமோ சித்துனாகுமுதா, அவர்களுக்கு நேர்வழியை அதிகரிக்கக்கூடிய காரியங்களை நாம் வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறாங்க. ஆனால் நம்ம இடத்துல நேர்வழி என்பது எந்த நிலையில் இருக்கிறதோ அதே நிலையில தான் அடுத்தடுத்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே தவிர அதை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் நம்ம இடத்துல இல்லை. இது போன்ற நிலையில நாம் இருந்தோம்னு சொன்னா நம்முடைய ரமலானை நாம் முற்படுத்தி அதை நாம் வைத்து நாம் மறுமையில் பெரிய நன்மையை சம்பாதித்து விடலாம் என்கிற ஒரு தப்பு கணக்கு போட்டோம்னு சொன்னா நாம் மிகப்பெரிய கை சேதவாதியாக ஆகிவிடுவோம். ஒரு வருட ரமலான் என்பது உமக்கு எப்போது பதிவு செய்யப்படுதுன்னா அதை தொடர்ந்து வர அடுத்த வருட ரமலானுக்கு இடையில் உண்டான பாவ பரிகாரம். அடுத்த வருட ரமலான் அல்லாஹ் உன்னிடத்துல பார்ப்பான், நீ தொழுகையிலேருந்து உன்னிடத்துல ஏதாவது தொடர்ச்சி இருக்கிறதா, நீ வைத்த நோன்பு அதுல இருந்து ஏதாவது உன்னிட்ட தொடர்ச்சி இருக்குதா, நீ செய்த தான தர்மங்கள் அதுல இருந்து ஏதாவது உனக்கு தொடர்ச்சி இருக்கிறதா? எந்த விதமான தொடர்பும் இல்லை. அங்க 100% ஆரம்பிச்சது 0ல தான் வந்து நிக்குது. அடுத்த வருடம் ரமலானை அடைகிற பொழுது அப்படியே மறுபடியும் இடைய 0ல இருந்து அதிகமாகுது, 1 10% 20% அதிகமாகுதுன்னா அல்லாஹ் அந்த ரமலானை நம்ம இடத்துல கேட்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி இறையச்சத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு எது மாதிரியான செயல்பாடுகளை செய்தார்களோ அந்த செயல்பாடுகள் நம்ம இடத்துல இருந்தால்தான் நாம் இறையச்சத்தை தக்க வைத்துக் கொண்டவர்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகிற பொழுது சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே தண்ணீர் வடித்து கொண்டு உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி போய் அமர்ந்தவர்களை போன்று இருந்து கொண்டிருந்தார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையை முடிக்கும் பொழுது, நிறைவு செய்யும் பொழுது சஹாபாக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், லவ் தஅலமு மா அலம், நான் அறிந்த காரியத்தை நீங்கள் அறிவீர்களே ஆனால் லஹைகுதும் கலீலன் வல பகைத்தும் கசீரன், குறைவாக சிரித்து அதிகம் அளவக்கூடிய மக்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நான் அறிந்த விஷயத்தை நீங்கள் அறிந்தீர்கள்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை அறிந்திருக்கிறார்கள், திருமறை குர்ஆனை மக்களிடத்தில் விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்தவர்கள். திருமறை குர்ஆனை கற்பதற்காக வேண்டி என்னை வேண்டுமானாலும் இழக்க வேண்டும் என்றாலும் அதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள். சஹாபாக்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அப்படியே முகங்களை எல்லாம் மூடிக்கொண்டார்கள். சஹாபாக்கள் முகத்தை எல்லாம் மூடிக்கொண்டு அழுதார்கள். திருமறை குர்ஆனை நாம தொடர்புல இருந்தோம்னு சொன்னா, திருமறை குர்ஆனை நாம ஓதுவதிலையும் திருமறை குர்ஆனை நாம கற்றுக்கொள்வதிலையும் அதை கற்றுக் கொடுப்பதிலையும் நம்முடைய நேரத்தை செலவழிச்சோம்னு சொன்னா நம்மை அறியாமல் நம்மளுக்குள்ளே உண்டான இறையச்சம் என்பது மெருகேறிக் கொண்டே இருக்கும். அதற்கென்று சொல்லி தனி விதமான காரியங்கள் எல்லாம் மலைய புரட்டுற விஷயங்கள்லாம் நம்ம செய்ய போறது கிடையாது. திருமறை குர்ஆனோடு தொடர்பு. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரா பக்ரால என்ன சொல்லி காட்டுகிறான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதம் என்பது திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், மக்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக கூறும், சத்தியத்தை விட்டும் அசத்தியத்தை பிரித்து காட்டும். பமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, அந்த மாதத்தை அடையக்கூடியவர்கள் அதில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள்.
திருமறை குர்ஆன் என்பது நமக்கு வழங்கப்பட்ட ஒரு பேர் அற்புதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே அதை முழுவதுமாக மனனம் செய்த சகாபாக்கள் கூட்டம் இருந்தது. திருமறை குர்ஆன் இறங்க இறங்க மனப்பாடம். இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலையுமே திருமறை குர்ஆன் தொகுப்பு இருக்குதா இல்லையா? பள்ளிவாசல்ல தொகுப்பு இருக்குதா இல்லையா? நம்முடைய ஒவ்வொருவருடைய கைபேசியிலையுமே குர்ஆனுடைய தொகுப்பு இருக்கிறதா இல்லையா? எத்தனை பேர் நாம் திருமறை குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறோம்? இங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய நாமே நம்மை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் திருமறை குர்ஆனை முழுமையாக மனனம் செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறோம்? சஹாபாக்கள் பெருங்கொண்ட கூட்டமே மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள். திருமறை குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாற்றை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருமே யமாமா போர்க்களத்தை மறந்துவிட முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலகட்டத்தில் யமாமா போர்க்களம் என்ற ஒன்றை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஏன் அந்த போர்க்களம்? ஆபிரகா என்கிற ஒரு மன்னன் தான் நபி என்று வாதிடுகிறான். இது கொள்கையே புரட்டி போடக்கூடிய விஷயம். எந்த மாதிரியான தருணம் அது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்களுடைய மரணம் உறுதி செய்யப்படக்கூடிய தருணம். நபிகள் நாயகம் மரணித்தா விட்டார்களா என்று சொல்லி ஒரு கேள்வி சகாபாக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தருணம். அந்த நேரத்தில் நான் நபி என்று ஒருவன் வாதிடுவானே ஆனால் அவனுக்கு எதிராக பிரகடனம் செய்து அவனுடைய ஆட்சியை கவிழ்ப்பதுதான் ஒரு சரியான அக்கீதாவுடைய நிலைப்பாடு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போரை அறிவிக்கிறார்கள். சகாபாக்கள்லாம் ஒன்று திரளுகிறார்கள். போர் நடந்து முடிகிறது. மரணித்து கிடக்கின்ற அனைத்து சகாபாக்களுமே திருமறை குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. திருமறை குர்ஆனை மனனம் செய்த சகாபாக்கள்லாம் மரணித்து கிடக்கிறார்கள். இயற்கை மரணங்கள் நம்மை வந்து அடையும். இயற்கை சீற்றங்களால் நம்ம கொத்து கொத்தா மௌத்தா போகுவோம். திருமறை குர்ஆனை அடுத்த சமுதாயத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? அதற்கு ஏதாவது ஒரு வழிமுறையை செய்யுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல முதலாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அது வரைக்கும் எல்லாரும் மனப்பாடத்தில் தான் வைத்திருந்தார்கள். குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள் பள்ளிவாசல்ல தான் இருக்கணும். அவர்களுக்கு தனி ஆடை, அவர்களுக்கு தனி இடம், அவர்களுக்கு தனி செயல்பாடுகள், அதெல்லாம் இன்னைக்கு நாம பண்ணி வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமுதாயம் திருமறை குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள் தான் தங்களுடைய தலையை போர்க்களத்தில் முதலாவதாக நீட்டக்கூடிய போர் யூகம் கொண்டவர்களாக இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கு நாம் அதை பண்ணணும்? கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்களா? நபிகள் நாயகம் பண்ணாத நாம ஏன் பண்ணணும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மறுக்கிறாங்க. பெரிய வாக்குவாதமாக நீளுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். என்ன கருத்து தெரியுமா? திருமறை குர்ஆனை தொகுக்க வேண்டுமா? தான் அந்த கருத்து. பெரிய பெரிய பாறாங்கற்கள்லேயும் பெரிய பெரிய எலும்பு துண்டுகள்லேயும் பெரிய பெரிய மரப்பட்டைகள்லேயும் திருமறை குர்ஆனை எழுதி வைத்திருக்கிறோம். ஒருவன் திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரக்கூடிய ஒருவனிடத்துல பெரிய பாறாங்களை கொடுத்து மனப்பாடம் பண்ணே அப்படின்னா அதுல ஆர்வம் காட்டுவானா? பெரிய எலும்பு துண்டை கொடுத்து மனப்பாடம் பண்ணு என்று சொன்னால் அவனுக்கு அதனால் இயலுமா? பெரிய பெரிய மரப்பட்டைகளை கொடுத்து தூக்கிட்டு போய் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் எதிர்கால தலைமுறையை செய்வாங்க நினைக்கிறீங்களா? இதுதான் கருத்து. ஆமா, சரி, இலகுபடுத்துறது ஒன்றும் தப்பு கிடையாது. நாம மனப்பாடம் பண்ணிட்டோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், அதை அப்படியே தொடரணும் நம்மளால சொல்ல இயலுமா? சொல்ல முடியாது. அதனால் குர்ஆனை தொகுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து திருமறை குர்ஆனை தொகுக்கக்கூடிய பணியை செய்கிறார்கள். திருமறை குர்ஆனை 114 அத்தியாயங்களை 114 தாள்களில் ஒரு பேப்பரில் எழுதி வைத்து விட்டார்கள். அதுதான் பாதுகாக்கப்பட்ட பிரதியாக இருக்கிறது. ஒரே ஒரு பிரதி தான் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சி நடத்தக்கூடிய அதிபதி இடத்துல இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் அந்த பிரதி அப்படியே இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் அந்த பிரதியில உண்டான விஷயங்களை தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி
இதை அடுத்த தலைமுறைக்கு இன்னும் இலகுபடுத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை நீங்கள் மேற்கொள்ளணும். என்னுடைய ஆட்சி தலைவனாக இருக்கக்கூடிய என்னுடைய மகளாக இருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒருவராக இருக்கிறீர்கள். அதனால இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தான் ஆட்சியாளர்கிட்ட எடுத்து சொல்லி அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி புரிய வைக்கிறார்கள். மரண தருவாயில் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அதற்கு பிறகு அவர்கள் மரண தருவாயை அடைந்த பிறகு அந்த பிரதி அவருடைய மகளிடத்தில் இருக்கிறது. அதை உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் மக்களிடத்தில் குர்ஆன் எப்படியெல்லாம் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் என்பது இஸ்லாம் பறந்து விரிந்து மிகப்பெரிய சமுதாயமாக உருவாகக்கூடிய காலகட்டம். அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் போய் மக்கள் இஸ்லாத்தை எப்படி விளங்கி செயல்படுத்துகிறார்கள் என்று அவர்கள் பார்க்கும் பொழுது 2 அத்தியாயம் 3 அத்தியாயம் 4 அத்தியாயம் இதுதான் குர்ஆன் என்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை உஸ்மான் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு நாட்டினுடைய பிரதிநிதிகளையுமே கூப்பிட்டு, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் எல்லாத்தையும் பிரதிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க, எல்லாரும் வாங்க, இந்த இடத்துல ஒன்று சேருங்கள், திருமறை குர்ஆன் என்று சொன்னால் என்னென்று சொல்லி நாங்கள் சொல்லுவதை எழுதி கொள்ளுங்கள், பிரதி எடுத்துக்கிறங்க, உங்களுடைய குர்ஆனை எல்லாம் கொண்டு வந்து இங்கே வைத்து விடுங்கள் என்று மிகப்பெரிய ஒரு ஏற்பாடை செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஏற்பாடு. அந்த குர்ஆனை தொகுத்த சாத் இப்னு சாபித் என்கிற நபித்தோழர் இந்த திருமறை குர்ஆனை தொகுக்கக்கூடிய பணியை இடத்துல கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும். அந்த பணியை நான் செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் அச்சப்பட்டு உறைந்து அந்த செயல்பாடை முடிப்பதற்கு பதிலாக நான் ஒரு பெரிய மலையவே உடைத்து நொறுக்கி தூளாக்கி நாம் பஸ்மாகி செய்வது எனக்கு இலகுவாக இருக்குமோ நான் நினைத்திருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு திருமறை குர்ஆன் வசனத்திற்கும் இன்றைக்கும் இருக்கிறது. துருக்கியில் இருக்குது, இஸ்தான்புல் என்கிற ஒரு ஊரில் இருக்கிறது,